கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கிறிஸ்துமஸ் இந்த நாளிலே கர்த்தர் தம்முடைய மகிமையை உங்கள் மேல் விளங்க பண்ணுவார். தேவன் தம்முடைய மகிமையை உங்கள் மேல் விளங்க பண்ணுவார். தேவனுடைய வார்த்தைக்கு நேரா நாம் கடந்து சொல்லுவோம். இந்த கிறிஸ்துமஸ் நற்செய்தியை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்து வாசிங்க. தேவதூதன் அவர்களை நோக்கி அவர்களை யார் என்றால் மேய்ப்பர்கள், பயப்படாதிருங்கள். ராத்திரி நேரத்திலே மேய்ப்பர்கள் அங்கே தங்கி அந்த வயல்வெளியில இருக்கும் பொழுது கர்த்தருடைய தூதன் மேய்ப்பர்களை சந்திக்கிறார். அவர்களை சந்தித்து சொல்லக்கூடிய வார்த்தை பயப்படாதிருங்கள். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இங்க வேதம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பின் செய்தி. சொல்லுங்க, நற்செய்தி. நல்ல செய்தி, வாழ்க்கையை மாற்றக்கூடிய செய்தி. இது தேவதூதன் மூலியமாய் மேய்ப்பர்களுக்கு வரக்கூடிய ஒரு வெளிப்பாடு. முதல் வெளிப்பாடு என்னதுன்னா, பயப்படாதிருங்கள். இன்னைக்கு வாழ்க்கையில எல்லாரும் ஒரு காரியத்தை குறித்து பயந்து கொண்டு இருக்கிறார்கள். எதிர்காலத்தை குறித்து பயம், தன்னுடைய சரீரத்தை குறித்து பயம், கடன் பிரச்சனைகள் குறித்து பயம், குடும்ப வாழ்க்கை குறித்து பயம். ஏதோ ஒரு வகையிலே பிசாசு அவர்களை பயத்தினால் ஆட்கொள்கிறான். ஆனால் இந்த கிறிஸ்துவுடைய பிறப்பின் மகிமை, அது முன்கூட்டியே தேவதூதன் வந்து சொல்லுகிறான், பயப்படாதிருங்கள். அத்தனை பயத்தை விரட்டி அடிக்க ஒருவர் பிறக்க போகிறார். சொல்லிட்டு சொல்றார், எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும். ஐயா, அவர் செய்ய போற அந்த மகிமை இருக்கு, அது ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷத்தை உனக்கு கொடுக்க போகுது. ரொம்ப சந்தோஷத்தை உனக்கு கொடுக்க போகிறது. தேவனுடைய வார்த்தையை உன்னிப்பா கவனிச்சு பாத்தீங்கன்னா அங்க சொல்றாரு, எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நற்செய்தி. ஐயா, மனிதன் ஏழை பணக்காரன் என்று பார்ப்பான். மனிதன் அந்த ஜாதி இந்த ஜாதி என்று பார்ப்பான். மனிதன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பார்ப்பான். ஆனால் என் பிதாவாகிய தேவன் இந்த பூமிக்கு இயேசுவை கொடுத்தது நோக்கம், எல்லா ஜனத்துக்கும் கைதட்டுவோமா? எல்லா ஜனத்துக்கும் கைதட்டுவோம். எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷத்தை கொடுக்கிற நற்செய்தி. என் தேவன் பட்சபாதம் இல்லாத தேவன், எல்லாரையும் நேசிக்கிற தேவன், எல்லார் மேலும் அன்பு வைக்கிற தேவன். ஹல்லேலூயா. அந்த தேவனுக்கு கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நற்செய்தி. இந்த கிறிஸ்துமஸ் இயேசுவுடைய பிறப்பை நீங்கள் தியானிக்கும் பொழுது, அதாவது கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே ஒரு வெளிப்பாட்டை, ஒரு கிளர்ச்சியை உண்டாக்கும் பொழுதுதான் உங்களுக்குள்ளே அற்புதம் வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் இந்த நற்செய்தி என்பது எதை குறிக்கும் என்று சொன்னால், அருணோதயம் அப்படின்னா என்னதுன்னா ஒளி, ஒரு வெளிச்சம். லூக்கா எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரம் 78, 79 எடுத்து வாசியுங்கள். அந்தகாரத்திலும் மரண இருளில் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும். இயேசு எதற்காக பிறந்தார்? வெளிச்சம் தருவதற்காக. இயேசு எதற்காக பிறந்தார்? வெளிச்சம் தருவதற்காக. இயேசு எதற்காக பிறந்தார்? வெளிச்சம் தருவதற்காக. எனக்கு வாழ பிடிக்கல, நான் செத்துருவேன், எனக்கு வாழ்க்கையை பிடிக்கல, எனக்கு ஒரே பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, எனக்கு நிம்மதியே இல்ல,
மரண இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? அந்தகார இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? இதோ உலக ரட்சகர் பிறந்திருக்கிற எதற்கு? உன்னுடைய மரண இருளை விரட்டி அடித்து உன்னுடைய மரண வாழ்க்கையை வாசனை வாழ்க்கையாய், மகிமை உள்ள வாழ்க்கையாய் மாற்றுவதற்காகத்தான் என் இயேசு பூமியிலே பிறந்திருக்கிறார். கைத்தட்டுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே ஐயா, நடத்தவும், நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும், சமாதான வழியிலே வழியிலே நடத்தவும், இரக்கத்தினாலே, அவருடைய இரக்கத்தை பாருங்க, அவருடைய இரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம், உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றான். ஐயா, உன்னதத்தில் இருக்கிற அருணோதயம். அருணோதயம்னா என்ன தெரியுமா? அருணோதயம் என்றால் என்ன? ஆங்கில மொழிபெயர்ப்புல லைட் போட்டிருக்கோம்ல, லைட். ஆங்கில மொழிபெயர்ப்புல லைட் இருக்கா? ஐயா, உன்னுடைய கால்கள் தடுமாறுதா? வழி தெரியாம இருக்கா? எப்படியா ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க? எப்படி ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க? வழி தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்க? என்ன செய்யனே தெரியாம அந்த அளவுக்கு நான் லாக் ஆயிருக்கிற. இந்த கிறிஸ்துமஸ் உனக்கு ஒரு நற்செய்தியை கொண்டு வருது. இயேசு என்ன செய்றாரா? மரண இருளில், அந்தகார இருளில் இருக்கிறவர்களை விடுதலையாக்க அவர் ஒளியாய் வந்திருக்கிறார். அந்த இருட்டை விரட்ட அவர் ஒளியாய் வந்திருக்கிறார், மகிமையாய் வந்திருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து சொல்றார், உங்களுடைய கால்கள் வழி தப்பி போகும்பொழுது அருணோதயம், நீங்க உன்னதத்திலிருந்து வருகிற அருணோதயம் உன்னை என்ன செய்தா? நம்மை சந்தித்திருக்கிறது அந்த லைட், என்றான். அந்த மகிமை, அந்த ஒளி உன்னை சந்தித்திருக்கிறது. அந்த ஒளிதான் கிறிஸ்து. உனக்குள்ளே பிறந்திருக்கிறார். கைத்தட்டும். உனக்குள்ளே பிறந்திருக்கிறார். ஐயா, உனக்குள்ள ஏதாவது இருட்ட பிசாசு தள்ளி இருக்கலாம். அது பாவத்தின் இருட்டா இருக்கலாம், அல்லது சாபத்தின் இருட்டா இருக்கலாம், அல்லது வியாதியினுடைய இருட்டா இருக்கலாம், வியாதியினுடைய இருட்டா இருக்கலாம். ஆனா ஒரு லைட் உன்னை சந்திச்சுட்டு, ஒரு லைட், லைட் என்னது? வெளிச்சம். வெளிச்சம் என்னது? மகிமை. மகிமை. அந்தகார இருள், மரண இருள், சத்ருவன் உயிரை வாங்க துடிக்கிறான். ஆனாலும் அவனால பண்ண முடியல. ஏன் தெரியுமா? ஒரு லைட் உனக்குள்ள இருக்கிறது உனக்கே தெரியல. உனக்குள்ள இருக்கிற மகிமை உனக்கே தெரியல. அல்லேலூயா. அந்த அருணோதயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது எதை குறிக்குதுன்னா, லைட், வெளிச்சம். அது உன்னை சந்திச்சிருக்கிறதா? இந்த நாள், அந்த அருணோதயம் சந்தித்த நாள் தான் கிறிஸ்துமஸ். கை தட்டுவோம். கிறிஸ்துமஸ். ஹல்லேலூயா. நீ அதை புரிஞ்சு அதை செயல்படுத்தினீங்கன்னா, இந்த கிறிஸ்துமஸ் உங்களுடைய வாழ்க்கை ஒரு மகிமையை காணக்கூடிய ஒரு கிறிஸ்துமஸ் ஆக வெளிப்படும். ஏதோ வருஷம் வருஷம் வருது, சட்டையை போடுறோம், சாப்பிடுறோம், படுக்கிறோம், தூங்குறோம், அப்படி இந்த கிறிஸ்துமஸ வாழ்ந்துட்டு போயிடாத. அருணோதயம், ஐயா, அந்த வெளிச்சம், அந்த லைட் எனக்குள்ள இருக்கு. அது என் மரண இருளை மாத்துது. ஐயா, அந்தகார இருளை மாத்துது. அது என்ன சந்திச்சிட்டு என் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு இருள். அல்லேலூயா. அததான் யோவான், இயேசுவோடு மார்பிலை சாய்ந்த, இயேசுவோடு கூட இருந்த யோவானுடைய இதெல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த அன்பை பத்தி, மகிமையை பத்தி, சில அந்தரங்கமான தேவனுடைய இயேசு மனதில் இருக்கிறதெல்லாம் அப்படியே கக்குனது யாருன்னா அந்த யோவான் தான். பேதுரு அற்புத அடையாளங்கள் செஞ்சாரு. ஆனா வெளிப்பாடு, வார்த்தையின் வெளிப்பாடு, அவருடைய மனதில் இருக்கிற ஆசைகள் எல்லாத்தையும் இந்த யோவான் மூலமா தான் வெளிப்படுத்தினாரு. ஐயா, அந்த அருணோதயம் உன்னை சந்தித்தது அது எதுக்காகவா? யோவான் 1:9 சொல்றாரு பாருங்க. யோவான் உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே. எந்த மனுஷனை, ஐயா, நீ சாக்கடையில கிடக்கியா? ஐயா, உன்னை குளிப்பாட்டி உன்னை மகிமையா நிரப்புகிற ஒரு ஒளிதான் உனக்குள்ள பிறந்திருக்கிறாரு. ஐயா, நீ வியாதியில ஒண்ணுமே பண்ண முடியாம இருக்கியா? அல்லது கடன் பிரச்சனையில நகலவே முடியாத அளவுக்கு இருக்கியா?
எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஐயா, ஒளியே உனக்குள்ள இருள் இருக்க போய் தானே அந்த வியாதி இருள கடக்கிற, பிரச்சனைங்கிற இருள கடக்கிற, கடனுங்கிற ஒரு இருள கடக்கிற, அவமானங்கிற இருள கடக்கிற. ஆண்டவர் இன்னைக்கு சேலஞ்ச் பண்றாரு. நான் பிறந்தது நோக்கம் என்ன? அந்த அருணோதயம் ஏன் உன்னை சந்திச்சுச்சு? உனக்குள்ள இயேசு பிறந்தது நோக்கம் என்ன? சும்மா நான் சபைக்கு போறேன், சும்மா நான் ஆவிக்குரியதுக்கு போறேன், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் இப்படி சொல்றதுக்கா மாத்திரம் இல்ல, ஒரு மகிமை, இந்த லைட் உனக்குள்ள இருக்கு. ஒரு லைட் உனக்குள்ள இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. அது உன் மரண இருள மாத்துது, உன் அந்தகார இருள மாத்துது, உன் வழி தடுமாறத ஸ்டெடியாக்குது. சாக்கடையில கிடக்கிறவன மகிமையா மாத்த போறாரு. மறுதளித்த சீமோன பேதுருவாய் மாற்றினவர், சபைகளை அடித்து நொறித்த சபலை ஆண்டவர் பவுலாய் மாற்றினவர். அந்த லைட் இன்றைக்கு உங்களுக்குள்ளே பிறந்திருக்கிறார் கிறிஸ்து. ஹல்லேலூயா. கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாய் நமக்குள் வாசமாய் இருப்பதே அந்த ரகசியம். இங்க யோவான் என்ன சொல்றாரு பாருங்க, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே. ஐயா நான் கீழே கிடக்கிறேன், எல்லாத்தையோட கீழே கிடக்கேன், நிறைய பேர் மேல இருக்கிறாங்க அப்படி நினைக்கிறியா? உனக்குள்ள இருக்கிற லைட்டை நீ கண்டுபிடிக்காதனாலதான் நீ மேல வர முடியல. உன்னை மேல வர முடியல. உனக்குள்ள அந்த லைட் இருக்கு, உனக்குள்ள அந்த மகிமை இருக்கு. கிறிஸ்து உனக்குள்ளே பிறந்திருக்கிறார். அதுதாங்க நற்செய்தி. அதுதான் நற்செய்தி. தேவதூதன் வந்து சொல்லும் போதே பயப்படாதிருங்கள், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும்படி நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். தேவதூதன் சொல்லும் போதே அந்த மகிமை சூழ்ந்துட்டான். தேவதூதன் வார்த்தை சொல்லும் பொழுது சுத்தி மகிமை என்ன செஞ்சுட்டு சூழ்ந்துட்டு. அல்லேலூயா. ஏன்னா தேவனுடைய மகிமை தூதன் மூலியமாய் ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. எப்பா நான் மகிமையா தான் இருக்கேன், இந்த தூதனை பாரு, அவன் நிக்கிற இடத்துல என் மகிமை வெளிப்படுது. அந்த மகிமையின் தேவனை தான் நீ சமந்துகிட்டு இருக்கிற, அந்த வெளிச்சத்தை தான் நம்ம சமந்துகிட்டு இருக்கிறோம். அந்த அறிவு பவுல மாதிரி நமக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு வருகிறதோ, பவுலை போல நமக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு வருகிறதோ, சொல்லுங்க, கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையா நமக்குள் வாசமாய் இருப்பதே அந்த ரகசியம். கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையா நமக்குள் வாசமாய் இருப்பதே அந்த ரகசியம். எந்த மனுஷனையும் ஐயா நான் பணம் இல்ல, ஐயா எனக்கு வேலை இல்ல, ஐயோ எனக்கு செல்வம் இல்ல, வீடு இல்ல அப்படின்னு நீ கீழே கிடக்கலாம். ஆனா தேவனுடைய வார்த்தை இன்னைக்கு உனக்கு நேரா வருது. எந்த மனுஷனையும் கீழே கிடக்கிறவனை மேல கொண்டு வர முடியும். சின்னவனை 1000 ஆக்க முடியும், சிறியவனை பலத்த ஜாதி ஆக்க முடியும். நீ கடன் வாங்கிட்டு இருக்கியா? அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுப்பாய். உனே அவமானமா இருக்கா? சகல ஜனங்களை பார்க்கிறோம் கர்த்தர் உன்னை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைப்பார். அல்லேலூயா. எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்யற மெய்யான ஒளி. இந்த ஆண்டு நான் அலைஞ்சு 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 ஓடிக்கிட்டே இருக்கீங்க. அடுத்த ஆண்டு பாருங்க, நீங்க சொல்லுங்க, ஐயா ஒரு லைட் எனக்குள்ள இருக்கு, ஐயா ஒரு மகிமை எனக்குள்ள பிறந்திருக்கிறாரு, எனக்குள்ள மகிமை பிறந்திருக்கிறாரு. அவர்தான் கிறிஸ்து. பவுல் அதை சொல்றாரு. ஐயா அது பெரிய ரகசியம் ஐயா, அந்த மகிமை தான் என் வாழ்க்கையை மாற்றுது, அந்த மகிமை தான் இப்ப என்ன நடத்துது. கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாய் நமக்குள் வாசமாய் இருப்பதே அந்த ரகசியம். எந்த மனுஷனையும் பிசாசு சொல்லுவான், நீ திருந்தவே மாட்ட, நீ மாறவே மாட்ட, உன்னை மாற்றவே முடியாது. அதை மாற்றுவதற்காக அந்தகார இருளிலே மரண இருளில் சிக்கி தவிக்கிற ஜனங்களுக்கு அருணோதயம். அது எங்க இருந்து வருதான்? உன்னதத்திலிருந்து வருகிற அருணோதயம். பரலோகத்திலிருந்து தேவனத்திலிருந்து உன்னை மாற்றக்கூடிய, உன்னை தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு லைட், ஒரு மகிமை, ஒரு ஒளி. அல்லேலூயா, அல்லேலூயா.
இன்னைக்கு ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள இருக்கு நீ சொல்லுங்க. அது உங்க வாழ்க்கையில இருக்கிற இருட்டை விரட்டி அடிச்சுக்கிட்டே இருக்கும். அதை நீங்க அறியாம ஏதோ நான் ரட்சிக்கப்பட்டேன், சபைக்கு போறேன், ஞாயிற்றுக்கிழமை போயிருவேன், அப்படி ஒரு வாழ்க்கை வாழாதீர்கள். அட்டெண்டன்ஸ் போட்டு வந்துருவேன், பாஸ்டர் முன்னாடி நான் தெரியணும், பாஸ்டர் முன்னாடி இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை 6 வந்திருக்கேன் தெரியும். அந்த வாரம் கொடுக்கிற செய்தி அந்த நாள் முழுதும் உனக்கு மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. அதோ மகிமை மகிமை, என் வாழ்க்கையை மாற்றக்கூடிய மகிமை, வியாதியை போக்கக்கூடிய மகிமை, கீழே கிடக்கிறவனை மேல கொண்டு வர மகிமை. அவர் தான் சொல்லிட்டாரு, எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்யற மெய்யான ஒளி. அது டூப்பு கிடையாதான், அது ஏமாத்துறது கிடையாதான். கண்டிப்பா உன்னை மாத்தியே தீரும். கை தட்டும், மாத்தியே தீரும். ஹல்லேலூயா. அந்த மகிமை குறித்து, அந்த வெளிச்சத்தை குறித்து ஆதியாகமத்திலே முதல் வசனத்திலே பாருங்க, என்னையே பரவசமாக்கியது. ஆதியாகமம் 1, 3, 4, 5 தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். தேவன் மகிமையான அந்த வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார். தேவன் வெளிச்சத்திற்கு பகல் என்று பெயரிட்டார். இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி முதலாம் நாள் ஆயிற்று. அதான் முதல் நாள் ஆயிட்டான். நல்லா கவனிங்க, ஆண்டவர் வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னார். இது எபிரேய மொழியில எப்படி இருக்குன்னா, வெளிச்சம் உண்டாக எகியோர், எகியோர் அப்படின்னா அதுக்கு அர்த்தத்தை தமிழ் அர்த்தம் என்ன இருக்குன்னா, வெளிச்சம் இருக்கட்டும், வெளிச்சம் இருக்கட்டும் அப்படின்னு தான் மொழிபெயர்ப்புல இருக்கு. இன்னொரு மொழிபெயர்ப்புல எப்படி வருதுன்னா, எபிரேய மொழியில இருந்து அது தமிழ் டிரான்ஸ்லேஷன் கொண்டு வரும்போது எப்படி இருக்குன்னா, வெளிச்சம் உண்டாகட்டும்னு நம்ம பைபிள்ல இருக்கு. ஆனா அதுல எப்படி தேவன் சொல்லியிருக்கிறார்னா, பிதாவாகிய தேவன் வெளிச்சம் இருக்கட்டும். எல்லாம் சத்தமா சொல்லுங்க, வெளிச்சம் இருக்கட்டும். அந்த வார்த்தையினுடைய கருப்பொருள் என்னன்னா, ஏற்கனவே வெளிச்சம் என்ன செய்து இருக்கு. கை தட்டுவோம், இருக்கு. கை தட்டுவோம். அல்லேலூயா. ஏன்னா இந்த 3 வசனத்துக்கும் அதே அத்தியாயத்துல 14 இருந்து 16 வாசிங்க. பின்பு தேவன் முதல் அதிகாரத்திலே 1ல 14 இருந்து 16 வரை வாசிங்க. இங்கதான் சூரியனையும் சந்திரனையும் படைக்காரு. இங்கதான் வெளிச்சம் வருது. ஆனா அங்க வெளிச்சம் உண்டாக்கணும் என்று சொன்னா அது என்ன அர்த்தம் மொழிபெயர்ப்புல இருக்குன்னா, வெளிச்சம் இருக்கட்டும் தான் தேவன் சொல்லி இருக்கிறாரு. இங்கதான் வெளிச்சம் வருது பாருங்க. பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக, பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே, வானம் என்கிற ஆகாய, நல்ல கவனிங்க, வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது. சுடர்கள் இங்கதான் கொண்டாடுறாரு பாருங்க. சுடர்கள் உண்டாக கடவது. அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும், காலங்கள் இந்த மாதம் இந்த நாள் இந்த டேட்டு அப்படி இந்த நேரம் இத்தனை மணி, இது எல்லாத்தையும் கொண்டு வர்றதுக்காக தேவன் என்ன செஞ்சாராம்? நியமித்தார். வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவது என்றார். அவைகள் பூமி மேல் பிரகாசிக்கும்படிக்கு வானம் என்கிற ஆகாய விரிவிலே, இப்பதான் வருது பாருங்க, வானம் என்கிற ஆகாய விரிவை சுடர்களா இருக்க கடவது என்றார். சூரியன் சுடர்களா இருக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் பகலை ஆள பெரிய சுடரும், இரவை ஆள சிறிய சுடரும். சொல்லுங்க, பகல்ல என்னது? சூரியன். நைட் என்னது? சந்திரன். இங்கதான் படைக்கிறாரு. இங்கதான் வெளிச்சம் வருது. அப்ப அங்க என்ன சொன்னார்? வெளிச்சம் இருக்கட்டும். சத்தமா சொல்லுங்க, வெளிச்சம் இருக்கட்டும். இங்க அப்ப என்ன அர்த்தம்னா, ஐயா பிதாவாகிய தேவன் சொல்றாரு, என்னட்ட ஒரு வெளிச்சம் இருக்கு, அவர் வரட்டும். அவர் வந்துதான் எல்லாத்தையும் படைக்க போறாரு. வெளிச்சம் இருக்கட்டும்.
அங்கதான் அந்த வெளிச்சம் யாரு? இயேசு, கைய தட்டுவோம். இயேசு, 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 இயேசு. இயேசு. அதையும் யோவான் தான் சொல்றாரு பாருங்க. யோவான் 1:1 எடுத்து பாத்தீங்கன்னா, ஆதியிலே ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாய் இருந்தது. அவரிடத்துல, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், ஆதியிலே பிதாவோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, இங்க பாருங்க, அவர் இல்லாம உண்டாக்கப்படலையா? உண்டானது இங்க ஒன்றும் நல்லா கவனிங்க, அவர் இல்லாமல் ஒன்றும் உண்டாகவில்லை. இங்க 14ஆம் வசனத்துல தான் உண்டாக்குறாரு. சூரியன், சந்திரன் எல்லாத்தையும் உண்டாக்குறாரு. ஆனா இங்க யோவான் என்ன சொல்றாருன்னா, சகலமும் அவர் சகலமும் மூலமாய் இயேசுவாலதான் பிதா உண்டாக்குனாரா. நல்லா கவனிங்க, சகலமும் அவர் மூலமாய் அவர் உண்டாயிற்று, மூலமா தான் உண்டாயிட்டு, அவரால் இன்றி ஒன்றும் உண்டாகவில்லை. ஒன்றும் உண்டாகவில்லை சொல்லிட்டு சொல்றாரு. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த இயேசுங்கிற வார்த்தையாகிய தேவனுக்குள்ள என்ன இருந்தது? ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. வந்துட்டா ஒளி, மகிமை வந்துட்டா. அப்போ அப்ப தேவன், பிதாவாகிய தேவன் அங்க சொன்ன வார்த்தை என்னது? வெளிச்சம் இருக்கட்டும். அப்படின்னா ஏற்கனவே என் கூட ஒருவர் இருக்கிறார். ஒரே தேவன் தான். திருத்தமா வெளிப்படுற என்னன்னா, இயேசுங்கிற ஒருவர், வார்த்தையான இயேசு ஒருவர் என்ன செய்றாரு? அவர் வெளிச்சமா இருக்கிறாரு. அவர் இல்லாமல் எதுவுமே என்ன செய்யலையா? உண்டாகவில்லை. சொல்லுங்க, எதுவுமே உண்டாகவில்லை. அப்ப இங்க 14ஆம் வசனத்துல தான் உண்டாக்குறாரு. அப்ப இங்க யார் வந்துட்டா? இங்க இயேசு வந்தனாலதான், வார்த்தையின் தேவனாகிய இயேசு வந்த, ஏன்னா அங்க அவர் இல்லாம உண்டாக்கப்படலையா. அப்ப இங்க இயேசு பிதாவோடு வரும்போதுதான் சூரியனை படைச்சாரு, சந்திரனை படைச்சாரு. அதுக்கு கீழே வாசிட்டு பாருங்க, மண்ணு வந்துட்டு, செடி கொடி வந்துட்டு, மரங்கள் வந்துட்டு, விலங்குகள் வந்துட்டு, பறவைகள் வந்துட்டு. ஏன்னா அங்க சொல்லிட்டாருல, வார்த்தை இல்லாம, இயேசு இல்லாம பிதா ஒண்ணுமே நினைச்சல உண்டாக்கவில்லை. ஏன்னா அந்த வார்த்தை தான் யாரு? வெளிச்சம், மகிமை. கையை தட்டுவோம். மகிமை, மகிமை, மகிமை. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. முச்செடியின் மத்தியில், மலை உச்சியில், கண்மலையின் வெடிப்பில் இறங்கி வந்தீரே. முச்செடியின் மத்தியில், சீனாய் மலை உச்சியில், கண்மலையின் வெடிப்பில் இறங்கி வந்தீரே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் தேவனா இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. அப்போ தேவன் வெளிச்சம் உண்டாக்குறதுன்னா, அது கிரேக்க எபிரேய பாசல என்ன இருக்குன்னா, வெளிச்சம் இருக்கட்டும், இருக்கட்டும். ஏற்கனவே இருக்கு. இயேசு ரெடியா இருக்கிறாரு. வார்த்தையான தேவன் வார்த்தையை சொல்லும் போதுதான் எல்லாம் உண்டாக்கப்படுது. நல்லா பாருங்க, பிதா பிளான் பண்ணாரு. பிதா பிளான் பண்ணாரு. அந்த பிளான் மகிமையான இயேசுவாகிய அந்த வெளிச்சமாகிய வார்த்தை கொண்டுதான் படைக்கணும். அப்ப இயேசு வந்துட்டார், வெளிச்சமான மகிமையான இயேசு வந்துட்டாரு. அவர் உண்டாவது உண்டாவது உண்டாவது, செடி உண்டாவது, கொடி உண்டாவது, பறவைகள் உண்டாவது அப்படின்னு சொல்றது யாரு?
பிதா பிளான், இயேசுவாகிய அந்த மகிமையான வார்த்தை. ஏன்னா வார்த்தை இல்லாம ஒண்ணு என்னச்சல சிருஷ்டிக்கப்படல. இயேசுவை கொண்டுதான் சிருஷ்டிக்க சொல்றாரு. ஆனா அதை செய்யறது யார் தெரியுமா? ஆவியானவர். சங்கீதம் 104:30 சொல்லப்பட்டிருக்கு. நீர் உமது ஆவியை அனுப்பும் பொழுது நீர் உமது ஆவியை அனுப்பும் பொழுது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். அவைகள் சிருஷ்டிக்கப்படும். பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர். பூமியின் ரூபத்தை புதிது. அவர்தான் செயல் வீரர். எல்லாம் சொல்லுங்க. பிதா திட்டமிட்டார், இயேசு செய்து முடிப்பார். இயேசு செய்ததை ஆவியானவர் செயலாற்ற. அவர் கட்டளை கொடுக்கிறாரு, அதை ஆவியானவர் நினைச்சார் செயலாற்றுறார். இப்ப இயேசுவின் தலைமுறை சுகமானே அப்படின்னு வார்த்தை சொல்லுது. சொல்லும் போது உங்களுக்குள்ள செயல்படுறது யாருன்னா ஆவியானவர். ஆனா 3 பேரும் ஒருவர் தான் திருத்துவமா நினைச்சாங்க, செயல்படுறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நல்லா கவனிங்க, வார்த்தையாகிய கிறிஸ்து மகிமை இல்லாமல் எதுவும் உண்டாக்கப்படாது. அல்லேலூயா. இப்ப கிறிஸ்துவாகிய வார்த்தை உனக்குள்ள இருக்கிறாரா இல்லையா? ஐயா, அந்த கிறிஸ்து அந்த மகிமை கொண்டுதான் இந்த உலகத்தில் இருக்கிற கடலு, மீன், ஐயா அந்த தாவரங்கள், விலங்குகள், மனிதர்கள், ஒவ்வொரு நாடு நாடா போய் பாருங்க, இதெல்லாம் படைச்சது யாரு? உனக்குள் இருக்கிற கிறிஸ்துவாகிய, சொல்லுங்க, வார்த்தையாகிய மகிமை. கையை தட்டுவோம். மகிமை 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 மகிமை. அல்லேலூயா. இத புரிஞ்சுக்கிட்டவங்க பாக்கியவான். இதை சொல்லுங்க, புரிஞ்சுக்கிட்டவங்க பாக்கியவான். அல்லேலூயா 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 அல்லேலூயா. மகிமை கிறிஸ்துவானவர். அப்போ உலகத்தையே படைச்ச மகிமையை உள்ள வச்சுக்கிட்டு எனக்கு பிரச்சனை, எனக்கு பிரச்சனை, எனக்கு பிரச்சனை அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறாத. ஐயா, பிரச்சனை மாற்றக்கூடிய அருணோதயம் உனக்குள்ளதான் இருக்கு. அந்த மகிமை உனக்குள்ளதான் இருக்கு. அந்த அருணோதயம் உனக்குள்ளதான் இருக்கு. இருளை மாற்றக்கூடிய அருணோதயம் உனக்குள்ளதான் இருக்கு. நோயை வரட்டக்கூடிய அருணோதயம் உனக்குள்ளதான் இருக்கு. எதை மாற்றக்கூடிய அருணோதயம் உனக்குள்ளதான் இருக்கு. மரண இருளை மாற்றக்கூடிய அருணோதயம் உனக்குள்ளதான் இருக்கு. அது எப்படி இருக்கு? வார்த்தையாகிய கிறிஸ்து. கை தட்டுவோம். வார்த்தையாகிய கிறிஸ்து எந்த மனிதனை பிரகாசிக்க செய்யற மெய்யான ஒளி. அல்லேலூயா அல்லேலூயா. எடுத்து வாசியுங்கள். சங்கீதம். இயற்கை கூட அந்த மகிமை வெளிப்படுத்தி பாருங்க. சூரியன் எப்படி வந்துச்சு? சூரியனுக்குள்ள தானே ஒளி இருக்கு. என்ன இருக்கு? சூரியனுக்குள்ள ஒளி இருக்கு. பகல்ல சூரியன் ஒளியை கொடுக்கு. அந்த சூரியனுக்குள்ள இருக்கிற ஒளிய இரவுல எது வாங்கிட்டு இருக்கு? சந்திரன், நிலா. நைட்டு எப்படி உங்களுக்கு இந்த வெளிச்சம் கொடுக்கு? எப்படி அந்த வெளிச்சத்தை கொடுக்கு? பகல்ல கொடுக்கிற அந்த சூரியன் அதுல இருக்கிற வெளிச்சத்தை என்ன செய்யுது? நிலா வாங்கிருது. நிலா வாங்கிட்டு தான் இரவுல அந்த வெளிச்சத்தை என்ன செய்யுது? நமக்கு கொடுக்கு. அதனாலதான் நம்ம நைட்டு படுக்கிறோம். நிலா வாங்கலைன்னா பகலாவே தான் இருக்கும். மனுஷன் ஓடா உழைச்சுக்கிட்டு தான் இருக்கணும், தூங்க முடியாது. பெண்கள் ஆக்கி ஆக்கி போட்டுக்கிட்டே தான் இருக்கணும், தூங்க முடியாது. ஆண்டவருக்கு ஒரு கை தட்டுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல வேளை நிலா வாங்கிட்டு இல்ல நம்ம பாடு என்னது? திண்டாட்டம். நிலா சூரியனுக்குள்ள இருக்கிற வெளிச்சத்தை நிலா வாங்கி அது இரவுல அது நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கு. சரியா? சூரியன் இருந்து நிலா வாங்கிட்டு சூரியனுக்கு வெளிச்சத்தை கொடுத்தது யாரு? சூரியனுக்கு. சரி, சூரியனுக்குள்ள இருக்கிற வெளிச்சத்தை நிலா வாங்கி, சூரியன் பகல்ல இரவா பகல்ல பகலா இருக்கு, இரவுல அந்த வெளிச்சத்தை வாங்கி நிலா நமக்கு என்ன, சந்திரன் நினைச்சு நமக்கு வெளிச்சத்தை கொடுத்து அங்க இருந்து வாங்கிட்டு, அந்த சூரியனுக்கு வெளிச்சம் எப்படி போச்சு அப்படின்னா சங்கீத புஸ்தகத்துல விளக்குறார் பாருங்க. சங்கீதத்தின் புஸ்தகம் 19:1-6 வாசிங்க. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு
ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. அவருடைய கரங்களின் கிரியைகளை என்ன செய்யுது? அறிவிக்கிறது. அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது. வார்த்தை பொழிகிறது. இரவுக்கு இரவு இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, ஆ. அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆகிலும் இங்க என்ன சொல்றாரு பாருங்க, அது எது தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துதான்? வானங்கள். வானங்கள் வானங்கள்ல இருக்கிற சூரியன் என்ன செய்யுது? தேவனுடைய ஐயா, மகிமை. தேவன் மகிமை. தேவன் தான் சூரியனை படைச்சாரு. இந்த பாருங்க, இந்த பாருங்க அப்படின்னு அந்த வார்த்தையாய கிறிஸ்து. ஐயா, இப்ப நீங்க உங்களுக்கு கிறிஸ்துமஸ் கொண்டாடுறீங்கல்ல, அந்த மகிமை உண்மையிலே மகிமை தானா அப்படின்னா வானத்தை பாரு, சூரியனை பாரு. இந்த சூரியனுக்கு வெளிச்சம் எப்படியா வந்துச்சு? இந்த சூரியன்ல இருந்து நிலாக்கு டிரான்ஸ்பர் ஆச்சு, உண்மைதான். இந்த சூரியனுக்கு எப்படி வெளிச்சம் வந்துச்சு? வானங்கள் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துதான். ஐயா, அப்ப அந்த சூரியனுக்கு வார்த்தையாகிய கிறிஸ்து தான் அந்த வெளிச்சத்தை நினைச்சிருக்கணும். ஏன்னா அவர் எப்படி இருக்கிறாரு? வெளிச்சமா இருக்கிறார். அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது, வெளிச்சமா இருந்தது. அந்த வெளிச்சம் தான் சூரியனுக்கு வெளிச்சத்தை ஏத்திட்டு, அந்த சூரியன் நிலாவுக்கு வெளிச்சத்தை ஏத்திட்டு, அந்த சூரியனும் சந்திரன் தான் நமக்கு வெளிச்சத்தை கொடுத்துக்கிட்டு. கை தட்டுவோம். ஹல்லேலூயா. அப்போ சூரியனுக்கே வெளிச்சத்தை கொடுக்கிற அந்த வார்த்தையாகிய கிறிஸ்து இப்ப எங்க இருக்கிறாரு? எனக்குள்ளே பிறந்து விட்டார். கை தட்டுவோம். எனக்குள்ளே, 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 எனக்குள்ளே பிறந்து விட்டார். சங்கீதம் 8:3 எடுத்து வாசித்து பாருங்கள். சங்கீதம். விரல்களின் கிரியையாகிய பாருங்க, என் விரல்களின் தேவனுடைய விரல்ல இருக்கிற மகிமையை பாருங்க. விரல்களின் கிரியைகளாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நீர் ஸ்தாபித்த அந்த சந்திரங்களையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது, நட்சத்திரங்களை நான் பார்க்கும்போது மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷனை நீ நினைப்பதற்கும் மனுஷகுமாரனை நீ விசாரிக்கிறதற்கும் நாம் ஏமாத்துறோம். இங்கேயும் வானங்கள், அடுத்து நட்சத்திரங்கள் எல்லாம் சொல்லுங்க. தேவனுடைய விரல்ல இருக்கிற அந்த மகிமை, வார்த்தையின் தேவனாய இயேசுடைய விரல்ல இருக்கிற அந்த ஒளி சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைச்சுச்சான். அப்படி பார்க்கும் பொழுது ஐயா, அவர் நமக்குள்ள பிறந்திருக்கிறாராம், நமக்குள்ள வாழ்றாராம். அது எவ்வளவு எம்மாத்திரம் ஐயா, கிரகிக்க முடியாத அற்புதம் தான், கிரகிக்க முடியாத அற்புதம். அப்படிப்பட்ட தேவனை நம்ம சுமந்துட்டு வாழ்றோம். இதை நீ கண்டுபிடிச்சிட்ட உண்மையான கிறிஸ்துமஸ் இதுதான். கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். ஐயா, கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் அப்பாவுடைய ஒளி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் இயலாமையில் நீ செயல்படுவி, உங்கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீ செயல்படுவி, உங்கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பயந்தீரென்றால் என் தடைகள் உமக்கு எப்பாத்திரம். மரித்தோரை எழச் செய்வீரென்றால் என் நோய்கள் உமக்கு எப்பாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு கண்டுபிடிக்கணும், உண்மையிலே இயேசு வார்த்தையாகிய இயேசுக்குள்ள அவ்வளவு மகிமை இருக்கா? வானத்தை பாரு, சூரியனை பாரு, சந்திரனை பாரு. ஐயா, அது மகிமை வெளிப்படுத்துதான். ஐயா, அந்த வெளிச்சத்தை நான் வார்த்தையாகிய கிறிஸ்துவத்தான் வாங்கி உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்க. அதுதான் ஐயா பகலு. ஐயா, அந்த சூரியனத்துல இருந்து சந்திரன் என்ன செய்யுது?
வெளிச்சத்தை வாங்கி இரவை கொடுக்கியா? எல்லா பக்கமும் கொடுத்தது யாருன்னா வார்த்தையாகிய கிறிஸ்துவில இருந்து பெற்றுக்கொண்ட மகிமை. அந்த மகிமை உனக்குள்ள பவுல் சும்மாவா சொன்னாரு? கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பி. எந்த மகிமை? சூரியனுக்கே பவர் கொடுக்கிற மகிமை, சந்திரனுக்கே பவர் கொடுக்கிற மகிமை, ஐயா அந்தகார இருள் இருக்கிறவனை வெளியே கொண்டு வர்ற மகிமை, அருணோதயம், உன்னதத்தில் வந்த அருணோதயம், அந்த வெளிச்சம், அந்த கிறிஸ்து எனக்குள்ளே. கொலோசியர் 1:27 சொல்லுது, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் எனக்குள் வாசமாயிருக்கிறார். எதையும் செய்யக்கூடிய ஒளி, எதையும் சாதிக்கக்கூடிய மகிமை, செத்தவனை எழுப்பக்கூடிய மகிமை, கிறிஸ்துவின் மகிமை எனக்குள்ளே எனக்குள்ளே எனக்குள்ளே. அறிக்கையிடுங்க கரங்களை தட்டி. ஓ ரியாலா ரபா பாபா. நீங்க அதை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கிரகிக்க முடியாத காரியங்களை ஆண்டவர் இனிமே செய்ய போறார். அவருடைய மகிமை, அவருடைய மகிமை. இப்ப வெளிச்சத்தை பார்த்தோம். அங்க 3, 4, 5 வெளிச்சம் இருக்கட்டும். 14 to 16 தான் வார்த்தையாகிய கிறிஸ்து வர வெயிட்டிங் வந்தாரு. அந்த வெளிச்சமும் பிதாவும் சேர்ந்துதான் எல்லாத்தையும் உண்டாக்குனாங்க. அதுக்கப்புறம் தான் விலங்கு, பறவைகள், மண்ணு, எல்லாம் கடலு, மீன் எல்லாமே வருது. அது வரை ஒண்ணுமே உண்டாக்கப்படல. அப்போ வார்த்தை எவ்வளவு முக்கியம், கிறிஸ்து எவ்வளவு முக்கியங்கிறத நீங்க கண்டுபிடிக்கணும். ஆரம்ப நாட்கள்ல நான் தீர்க்கதரிசிகளை புண்ணாக்கி இருக்கேன். அது முக்கியமா, இது முக்கியமா, வார்த்தை முக்கியமா, அது முக்கியமா, எனக்கு கேட்டு சொல்லுங்க. ஆவியான ஆண்டவர் ஒரு தடவை தெளிவா தீர்க்கதரிசிகள் வார்த்தை தான் ஃபர்ஸ்ட். ஏன்னா அது கிறிஸ்து. அது இல்லாம எதுவுமே என்ன செய்யல. அந்த வார்த்தை பேசப்படும் போதுதான் ஆவியானவர் சிருஷ்டிப்பை உண்டாக்குறார். உண்டாக கடவுது அப்படின்னு அந்த வார்த்தையாய் கிறிஸ்து வெளிப்படும் போதுதான் ஆவியானவர் அதை செய்கிறார். கைதட்டும். ஆவியானவர் செய்கிறார். நீ பைபிளை படிக்காம, புரியாம, பைபிள் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம சர்வ வல்ல ஆவியானவர் அப்படின்னா வேலை நடக்காது. ஆவியானவர் எப்படிப்பட்டவர், ஆவியானவருக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு அந்த வார்த்தை உனக்கு புரிஞ்சாதான் அந்த ஆவியானவர் உனக்குள்ளே செயல்படுவார். ஹல்லேலூயா. நம்பர் 1 தேவனுடைய வார்த்தை. கைதட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ அந்த வார்த்தைய தேவன் சொன்னார்ல, இயேசு வார்த்தையின் தேவன் தான் வெளிப்பட்டார். எல்லாம் டப் 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 டப், கடலு, மீன், மனுஷன், பறவை, விலங்கு எல்லாம் வந்துட்டு. இப்போ அந்த பவரை மகிமை யாருக்கு கொடுக்கிறாரு? மனுஷனுக்கு கொடுக்கிறாரு. எப்ப நான் பேசுனேன்ல எப்படி டக்கு 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 டக்குன்னு நடந்துச்சு, ஒவ்வொன்னா வந்துச்சு இல்ல. இப்ப என்ன மாதிரி நீ பேசு போ. ஆதாம்கிட்ட சொல்றாரு பாருங்க, ஆதியாகமம் 2:19. ஆதியாகமம் 2:19. தேவனாகிய கர்த்தர், என் தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும், வெளியில் சகலவித மிருகங்களையும், ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்று பார்க்கும்படி. ஆதாம் ஐயா மனுஷனுக்கு அந்த மகிமையை கொடுத்து இவன் வாயை திறந்து என்ன சொல்றானோ அது அப்படியே போ. அந்த பவர், அந்த மகிமையை தேவன் ஆதாமுக்கு கொடுத்தார். அவன் என்ன பெயரிடுறானோ என்று சொல்லி என்ன செய்றாரா? பார்க்கும்படி. அவர் பார்க்கும்படி அவைகளை அவரிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் என்னென்ன மீன்னா மீன் தான், நாய்னா நாய் தான், யானைன்னா யானை தான். ஆதாம் வாயில என்னப்பா நான் பேசினேன்ல, வார்த்தையா இயேசு பேசினார்ல, அதே மாதிரி நீ அந்த வார்த்தையை பேசுனா, நான் பேசும்போது எப்படி அற்புதம் நடந்ததோ அதே போல அவன் எதெல்லாம் பேரிட்டானோ அது அப்படியே பேராயிற்று. ஒரு கையை தட்டுவோம். பேராயிற்று. ஹல்லேலூயா. இந்த வார்த்தைய ஒருத்தன் இருதயத்துல நிரப்பி அதை பேச ஆரம்பிச்சுதான் வச்சுக்கிறீங்களா, நீ எதை பேசுறியோ அது அப்படியே நடக்கும். கைதட்டும். அப்படியே நடக்கும். இது தேவன் ஆதாமுக்கு கொடுத்த பவர். அந்த பவரை பிசாசு விழ வச்சு தட்டினாலும் திரும்ப இயேசு திரும்ப மனிதனாய் பிறந்து, சொல்லுங்க, மனிதனாய் பிறந்து சிலுவையில ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்து அந்த ஆதாமுக்கு கொடுத்த ஆதியில கொடுத்த வாயை திறந்தா என்ன நடக்குமோ அதே மகிமை இயேசு உயிர்த்தெழுந்து ஆவியானவராய் நமக்குள் வந்து
கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் எனக்குள் வாசமாய் இருப்பதே அந்த ரகசியம். கை தட்டுவோம். அந்த ரகசியம் அதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். ஹalleluya. பேசுறியா? பேசுறவன் தான் கிறிஸ்தவன். ஓன்னு ஒப்பாரி வச்சு அழுவுறன் கிறிஸ்தவன் அல்ல. தடுமாறவன் கிறிஸ்தவன் அல்ல. விசுவாசத்துல பேசு. மலை விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் வியாதிகள் விலகட்டும். உனக்கு எப்பொழுதுமே பிரச்சனை உனக்கு சாதகமா இருக்காது, எதிர்மறையா தான் இருக்கும். ஆதாமை போல பேசு. அந்த ஜீவனை திரும்ப தந்திருக்கிறார்ல. ரோமர் 5:17 எடுத்து வாசித்து பாருங்க. அல்லாமல் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே. அந்த ஒரே மகிமை தாங்க. இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே யாராலும் கொடுக்க முடியாது. ஆதாம் இழந்து போன ஜீவனை திரும்ப அடைந்து ஆளுவார்கள். ஆதாம் எப்படி பேசி நடந்துச்சோ அதே மாதிரி உன் வாயிலிருந்து வர்ற வார்த்தை அப்படியே நடக்கும். அதிக நிச்சயம், நிச்சயம், நிச்சயம். கையை தட்டுவோம். நிச்சயம் பேசு. நீ கிறிஸ்தவன் எதனால தெரியுமா? பேசாதனாலதான் பிசாசு தலைமையில ஏறி ஆடுறான். எனக்கு ஒரே பிரச்சனை, ஒரே சோதனை, எனக்கு நிம்மதியே இல்ல, எங்கேயாவது ஓடிடலாம், செத்துடலாம். இப்படி பேசாத, இப்படி பேசாத. ஐயா, மரண இருளை விரட்டி அடிக்கதான் அருணோதயம் உன்னை சந்திச்சுச்சு. அந்த அருணோதயம் கிறிஸ்து மகிமை உனக்குள்ளதான் இருக்கு. அத வாயின் வார்த்தையினால் ஆதாமை போல பேசு. இந்த சோதனை மாறுவதாக. எனக்கு ரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காமலே போவதாக சொல்லு. அது அப்படியே ஆகும். இது யாரால வந்தது? இயேசு என்னும் ஒருவராலே. அந்த மகிமையாலே நீ பேச முடியும். அற்புதத்தை செய்ய முடியும். ஆவியானவரை நீ செயல்பட வைக்க முடியும். நீ வார்த்தையாகிய கிறிஸ்துவை பேசினாதான் ஆவியானவர் அதை செய்து முடிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்திலே பெரிய பிரபலமான ஒரு ஊழியக்காரர் ஒரு சாட்சியை நான் படிச்சேன். வெள்ளிக்கிரகம் நம்பர் 1 சுவிசேஷகர். நம்பர் 1 சுவிசேஷகர். உலகத்தை அசைச்சவர். ஆத்தும ஆதாயத்துல நம்பர் 1. அவரு இப்ப சில நாட்களுக்கு முன்பதாக, ஒரு சில வருடங்களுக்கு முன்பதாக அவர் இறந்தாரு. ஆனா அவருடைய சுவிசேஷத்தை கேட்டு லட்சக்கணக்கான மக்கள் மனம் திரும்பினாங்க. ஆனா அப்பேற்பட்ட ஊழியக்காரர்களே அவரே ஒரு இடத்துல சொல்றாரு, எனக்கே ஜெபம் பண்ண முடியாது, எனக்கே மண்டையில குழப்பம் வரும், ஒரு போராட்டம் வரும், என்னால ஒண்ணுமே பண்ண முடியாத ஒரு நிலைமை வரும். அப்ப நான் என்ன செய்வேன் தெரியுமா? நான் அதை கேட்டோன்னா, நம்பர் 1 ஊழியக்காரரே சொல்றாரு, நமக்கு மண்டை குழம்பிட்டு ஜெபிக்க முடியாத வேலை வந்துட்டுன்னு சொல்றாரு. இவர் எப்படியா ஜெயிச்சாரு பாப்போம் அப்படின்னு பார்க்க. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? என்னால ஜெபிக்க முடியாத நேரத்துல நான் ஜெபத்தை நிப்பாட்டிடுவேன். அப்படி அபிசுவாசமா நான் ஜெபம் பண்ண மாட்டேன். அந்த நேரத்துல நான் எப்படி விடுதலையாக்கி கொண்டேன் தெரியுமா? யாக்கோப்பு 4:7 சொல்றாரு, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அவர் இதைத்தான் சொல்றாரு. இதை திரும்ப திரும்ப வாயால சொல்லுவார் அவரு. அப்படி சொல்லும் போது அவரை கட்டி வச்சு ஜெபிக்க விடாம நோய் உண்டு பண்ணின, வறுமையை கொடுத்த அத்தனை ஆவியும் விழுந்தடிச்சு வெளியே போறதை அவர் உணர்வாராம். அப்பதான் அவர் பழைய நிலைமைக்கு அவர் வருவாராம். அவர் சொல்றாரு, இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் தேவனுடைய வார்த்தையின் வல்லமை அறியாமல் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஜெபம் 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 நல்லதுதான். ஆனா தேவனுடைய வார்த்தையில எவ்வளவு வல்லமை இருக்கு. அந்த வார்த்தை என்னது? கிறிஸ்து. அந்த கிறிஸ்து யாரு? மகிமை. அந்த மகிமை என்னது? அருணோதயம். உன்னதத்திலிருந்து வந்த அருணோதயம். அது எங்க இருக்கு? அது உனக்குள்ள இருக்கு. ஐயா, அந்த வார்த்தையின் மகிமை கொண்டு நீ எதையும் சாதிக்க முடியும். இது கையில வச்சிருக்க முக்கியம் இல்ல, அது உன் இருதயத்துக்குள்ள உள்ள போனோம். அல்லேலூயா. அவர் 2 காரியங்களை விழிக்கிறமா நான் பார்த்தேன். என்ன ஒண்ணு சொல்றாரு, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் என்று எதை சொல்றாருன்னா, தேவனுக்கு ஒப்பு கொடுத்தல சொல்றாரு. அவர் உன்னை எந்த பாதையில நடத்துறாரோ அதுக்கு ஒண்ணு சீபபிளி என்ன செஞ்சிரு, ஒப்பு கொடுத்து. நீயா மாம்சமா ஒண்ணு செய்யாத, அவருக்கு நீ ஒப்பு கொடுத்து. 2வது, எல்லா பிரச்சனையும் கொண்டு உன் வீட்டுக்குள்ள பிரச்சனை, உன் மாப்பிள்ளைக்கு பிரச்சனை, உனக்கு பிரச்சனை, வியாதி, கடன் தொல்லை, எல்லாத்துக்கும் மூல காரணம் யாரு? பிசாசு. அதுக்கு வசனம் என்ன சொல்லு? எதிர்த்து நில்லியா. எதிர்த்து நின்னா
அவன் இயேசுவை விட்டு இல்ல, ஒண்ணு விட்டே ஓடி போவானா. அது விளக்க உரையில எப்படி இருக்குன்னா, விழுந்து விழுந்து ஓடுவானா. ஏன் ஓடுறான்? அந்த வார்த்தை யாரு? கிறிஸ்து. அந்த வார்த்தை என்னது? மகிமை. அந்த வார்த்தை என்னது? ஒளி. அப்ப வியாதிங்கிற இருள, சோதனைங்கிற இருள விரட்டி அடிக்கக்கூடிய ஒளி வார்த்தையின் தேவனாய் இயேசு நமக்குள் வாழ்வதால். கை தட்டும். நமக்குள் வாழ்வதால். ஹல்லேலூயா. எனக்குள் இருக்கும் இயேசு பெரியவர். ஓ, எனக்குள் இருக்கும் இயேசு பெரியவர். ஓ, எனக்குள் இருக்கும் இயேசு பெரியவர். எனக்குள் இருக்கும் இயேசு பெரியவர். ஓ, எனக்குள் இருக்கும் இயேசு பெரியவர். ஓ, எனக்குள் இருக்கும் இயேசு பெரியவர். எனக்குள் இருக்கும் இயேசு பெரியவர். எனக்குள் இருக்கும் இயேசு பெரியவர். சொல்லுங்க. தேவனாலே பிறந்தவர் இந்த உலகத்தை நான் ஜெயித்தேனே. ஓ, தேவனாலே பிறந்தவர் இந்த உலகத்தை நான் ஜெயித்தேனே. இப்ப என்ன நீங்க சொல்லும் போது என்ன நடக்கு தெரியுமா? பிதா இதோட பிளான். வார்த்தையா இயேசுவை இப்ப நம்ம சொல்றோம். இப்ப நம்ம சொல்ல சொல்ல அதை செய்து காட்டுறது யாரு? ஆவியானவர். அல்லேலூயா. இத புரிஞ்சு நீங்க சொன்னீங்க வச்சுங்களேன், தேவனாலே பிறந்தவர் இந்த உலகத்தை நான் ஜெயித்தேனே. ஓ, தேவனாலே பிறந்தவர் இந்த வியாதியை நான் ஜெயித்தேனே. ஓ, தேவனாலே பிறந்தவர் இந்த சோதனையை நான் ஜெயித்தேனே. ஓ, தேவனாலே பிறந்தவர் இந்த பாடுகளை நான் ஜெயித்தேனே. ஓ, எனக்குள் இருக்கும் இயேசு பெரியவர். இயேசு 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 ஜீசஸ் ஜீசஸ். எனக்குள் இருக்கும் இயேசு பெரியவர். எனக்குள் இருக்கும் இயேசு பெரியவர். ஓ, எனக்கு ரோதமாக எந்த ஆயுதம் வாய்க்காது வாய்க்காது. எனக்கு இயேசுவின் நாமத்தினால் எந்த ஆயுதம் வாய்க்காது. ஓ, பலப்படுத்தும் கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் நான் செய்து விட்டேன். என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினால். ஓ, மரித்தோரை நாங்கள் எழுப்பி விட்டோம். என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினால். ஓ, மரித்தோரை நாங்கள் எழுப்பி விட்டோம். பலப்படுத்தும் கிறிஸ்துவினால் மரித்தோரை நாங்கள் எழுப்பி விட்டோம். ஓ, எனக்குள் இருக்கும் இயேசு பெரியவர். பெரியவர். எனக்குள் இருக்கும் இயேசு பெரியவர். ஓ, எனக்குள் இருக்கும் இயேசு பெரியவர். எனக்குள் இருக்கும் இயேசு. பெரியவர். சங்கீதம் 107:20 எடுத்து வாசித்தீங்கன்னா, அவர் தமது வசனத்தை அனுப்பி உன்னதத்தில் வந்த அருணோதயம் எப்படி வருது பாருங்க. உன்னதத்துல இருந்தான அந்த வெளிச்சம் வருது. கிறிஸ்து வராரு. நம்ம மரியாள் வயிற்றுல இருந்து வர்றதுதான் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம். ஆனா அந்த மகிமை உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாடியே அங்க பிதாவோடு இருக்கிறாரு இயேசு. அந்த மகிமை இருக்கு. அது என்னது? வார்த்தையின் மகிமை. அது உன்னதத்தில் வந்து அருணோதயமா அப்படின்னு லூக்கால சொல்லப்பட்டிருக்கு. இங்க சங்கீதக்காரர் என்ன சொல்றான் பாருங்க. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். பிதாவாகிய தேவன் உன் பிரச்சனையை மாத்த, உன் கடன் பிரச்சனையை மாத்த, உன் வியாதியை மாத்த, உன் குடும்பத்தில் இருக்க இருளை மாத்த மேல இருந்து ஒரு பொட்டணத்தை போடல. ஐயா, மேல இருந்து ஒரு பணத்தை போடல. அவர் போட்ட அனுப்புன ஒன்னே ஒண்ணுதுமா, வேர்டு, தேவனுடைய கை தட்டுவான். வார்த்தை 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 வார்த்தை. ஓ, வார்த்தைக்கே மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்கே மகிமை. மகிமை அடையும் இயேசுராஜனே, மாறாத நல்ல மெய்ப்பரே. glory glory. மகிமை அடையும் இயேசுராஜனே, மாறாத நல்ல மெய்ப்பரே. உங்கள் திருநாமம் வாழ்க, உலகெங்கும் உம் அரசு வருக வருக. உந்தன் திருநாமம் வாழ்க, உலகெங்கும் உம் அரசு வருக வருக. மகிமை அடையும் இயேசுராஜனே, மாறாத நல்ல மேய்ப்பரே. மகிமை அடையும் இயேசுராஜனே, மாறாத நல்ல மேய்ப்பரே. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தடுமாற காரணம் தெரியுமா? ஐயா, யாக்கோப்பு 4:7 நல்லாவே தெரியும். பிரச்சனை வரும்போது ஒரு 10 தடவை சொல்லுவேன், விரட்டி அடிவேன்.
அந்த அருணோதயம் உனக்குள்ளதானே இருக்கு, அந்த மகிமை உனக்குள்ளதானே இருக்கு. பிசாச ஓட விடுற மகிமை, வியாதிய கடன் பிரச்சனையை ஓட விடுற மகிமை உனக்குள்ளதானே இருக்கு. அவுத்து விடு. வார்த்தையின் கிறிஸ்துவ அந்த மகிமை பிறந்துட்டார். அந்த பிறந்த வார்த்தை இயேசுவை வெளியே கொண்டு வா. நீ சொல்லு. ஆதான் சொன்னான்ல, அவன் யானைன்னா யானை ஆயிட்டு, அவன் ஆமைன்னா ஆமை ஆயிட்டு, அவன் எதுக்கெல்லாம் பேர்னா அப்படி ஆயிட்டு. நீ சொல்லு, இயேசுவின் நாமத்தை உன்னை எதிர்த்து நிக்கிறேன், திரும்பி பார்க்காம ஓடி 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 போ. அப்படி சொல்லுங்க, அது அப்படியே ஆயிரும். கை தட்டும், அப்படியே ஆயிரும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் தமது வசனத்தை அனுப்பி உங்கள்ட்ட இருக்கிற ஆத்ம நோய், சரீர நோய் எல்லாத்தையும் குணமாக்கி முழு மனித குலம் இருக்கிற முழு அழிவில் இருந்து அந்த வார்த்தையாகிய கிறிஸ்து, அந்த மகிமை, அந்த ஒளி, அது முழு பிரச்சனையிலிருந்தும் மனித குலத்தை விடுவிக்க பிதா வார்த்தையாகிய இயேசுவை அனுப்பியிருக்கிறார். அல்லேலூயா. அந்த இயேசுதான் நமக்குள்ள பிறந்திருக்கிறார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் எனக்குள் வாசமாய் இருப்பதே அந்த ரகசியம். எந்த பிரச்சனை, எந்த பூட்டையும் திறக்கக்கூடிய ஒரு சாவியாகிய மகிமை எனக்குள்ள இருக்கு. அந்த ரகசியத்தை நீ கண்டுபிடிப்பாயானால் சத்துருவை தவிடுபடி ஆக்குவாய். கை தட்டுவோம். தவிடுபடி ஆக்குவாய். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 15 எடுத்து வாசித்து பாருங்க. அவருடைய வாயிலிருந்து, ஓ glory to God, hallelujah, புறஜாதிகளை வெட்டும்படிக்கு, புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்பட்டதாம். நேற்று இந்த நாளத்துல இனிக நாள்ல ஜோம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்ப எனக்கு வார்த்தை குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தார். திடீர்னு பிரேயர் முடிஞ்ச உடனே இஸ்ரேல் வந்து சொல்றான், எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின பூரா அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்குமோ அவன் சொல்றான், ஃபர்ஸ்ட் திடீர்னு என் பக்கத்துல ஒரு ஆள், ஒரு சிகப்பு அங்கி போட்ட ஒரு ஆளு நிக்கிறாரு. அவர் கையில அவருடைய உயரத்துக்கு என்ன இருந்துச்சா, ஒரு நீல வாள் பட்டயத்தோட இப்படி ஸ்ட்ராங்கா அப்படி குத்தி அப்படி நிக்கிறாராம். எதுக்கு? ஐயா, நான் தான் வார்த்தை, நான் தான் பட்டயம். உன் வாழ்க்கையில் வர்ற அத்தனை பிரச்சனை சோழி முடிக்க நான் தான் பட்டயமாய், வாளாய், ஆயுதமாய், கேடகமாய் இருக்கிறேன். கை தட்டும். கேடகமாய் இருக்கிறேன். அது அவனுக்கே தெரியல. இப்படி எனக்கு தெரிஞ்சிச்சு, என்ன பாஸ்டர் அர்த்தம்? எப்பா, நான் வார்த்தை, நான் தான் பட்டயம், நான் தான் கேடகம் என்கிறத உனக்கு காட்டுறாரு. சங்கீதம் 3:3 என்ன சொல்லப்பட்டிருக்கு? சங்கீதம் 3:3 கர்த்தாவே, எத்தனை தடவை கர்த்தாவே, ஆனாலும் கர்த்தாவே நீரே என் கேடகம், என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். கேடகம் முத எடுத்தன ஆயுதம்ட்டாரு. அது என்ன ஆயுதம்? இயேசுவே உனக்கு ஆயுதமா இருக்கிறாரியா. இதுதான் ஆயுதம். உன் வாழ்க்கையை மாத்தக்கூடிய ஆயுதம். எங்கேயோ ஓட வேண்டிய அவசியம் இல்ல. இதுதான் கிறிஸ்து. இவர்தான் வார்த்தையின் தேவன். இவர்தான் மகிமையின் ஒளி. இவர்தான் உனக்குள்ளே வாசமா இருக்கிறார். இது பட்டயம். சத்துருவை வெட்டி சுக்குநூறாக்கக்கூடிய பட்டயம். உன் வாழ்க்கையில நகலாத பிரச்சனை நகட்டலாம், மாறாத பிரச்சனை மாற்றலாம். பிசாசு மாறாதுன்னு சொல்லுவான். இதுக்கு மாறி ஆகணும். கை தட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபேசியர் 6:17, எபேசியர் 6:13 பவுல் சொல்றாரு. எபேசியர் 6:13 தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும், தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும். ஒரு பிரச்சனை வந்துட்டுனா அந்த மகிமை தேடு, கிறிஸ்துவை தேடு. இத புடிச்சிட்டேன்னா ஆவியானவர் களத்துல இறங்கி வேலை செய்வார். அல்லேலூயா. தீங்கு நாளிலே, எல்லாம் சொல்லுங்க, தீங்கு நாளிலே. தீங்கு நாளிலே உனக்கு பிரச்சனை எப்பெல்லாம் சந்திக்க அப்பெல்லாம் ஒரு அருணோதயம் இருக்கு, அப்பெல்லாம் ஒரு மகிமை இருக்கு, அப்பெல்லாம் ஒரு ஒளி இருக்கு. அதை எதிர்த்து நிற்கவும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். இயேசுவாகிய வார்த்தையை தூக்கி பிடி. ஆவியானவர் ஃபைட் பண்ணுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர் வார்த்தையில் இருக்கிற முழு மகிமை காட்டும்போது ஆவியானவர் அந்த இடத்துல உனக்கு ஒரு வெற்றியை கொண்டு வருவார், உனக்கு ஒரு அற்புதத்தை கொண்டு வருவார். இதைத்தான் ஆண்டவர் இந்த நாளிலே எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது உயிருள்ள பட்டயம்.
எல்லாம் சொல்லுங்க, உயிருள்ள பட்டயம், உயிருள்ள ஆயுதம், ஜீவன் இருக்கு, வெளிச்சம் இருக்கு, மகிமை இருக்கு, சிருஷ்டிப்பு இருக்கு, எல்லாமே இதுல இருக்கு. கை தட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் கண்களை மூடுவோம். ஓ glory to God. கண்களை மூடுவோம். கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார். Thank you Lord. ஓ எல்லா ஜனத்துக்கும் ஒரு நற்செய்தி. இந்த செய்தியை புரிந்தவர்கள் இந்த மகிமையை அணிவிக்க போறாங்க, வார்த்தையை ருசிக்க போறாங்க, பைபிளுடைய வார்த்தையை நிறைக்க போறாங்க. ஓ கர்த்தர் சொல்றாரு, நீ உலகத்திற்கு வெளிச்சம், நீதான் உலகத்துக்கு வெளிச்சம், நான் வெளிச்சம் தான். அந்த வெளிச்சம் உனக்குள்ள வந்துட்டு கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையா உனக்குள்ள வாழ்றாரு. அந்த வெளிச்சத்தை நீதான் அந்த உலகத்துக்கு கொண்டு வரணும், நீதான் கொண்டு வரணும். கர்த்தர் இன்னைக்கு உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஐயா, எந்த மனுஷனை பிரகாசிக்க செய்யற மெய்யான ஒளி? நான் எல்லா மனுஷனுடைய கீழே கிடக்கிறேன் நினைக்கலாம். எந்த மனுஷனும் எந்த மனுஷனுடைய பிரச்சனை மாற்றக்கூடிய வார்த்தையின் தேவனாகிய கிறிஸ்து உனக்குள்ள பிறந்திருக்கிறாரே, அது யாரு? வார்த்தையின் தேவனாகிய கிறிஸ்து. அது உன்னதத்தில் வந்த அருணோதயம், அது சூரியனையே வெளிச்சம் கொடுக்கும். அந்த வெளிச்சம் சூரியன் தான் சந்திரன் வாங்கி இரவுக்கு வெளிச்சத்தை கொடுக்கு. அப்படியானால் அந்த சூரியனுக்கே வெளிச்சம் கொடுக்கிற அந்த மகிமை எங்க இருக்குன்னா உனக்குள்ளதான் இருக்கு, உனக்குள்ளதான் இருக்கு. அதை நீ கண்டுபிடிச்சியா? அதை நீ கண்டுபிடிச்சேன்னா உன் பிரச்சனை இன்னைக்கே சால்வ் ஆயிரும், இந்த நொடி பொழுதுல சால்வ் ஆயிரும். நீங்க வாயால சொல்லுங்க, ஆதாம் பேசுன மாதிரி பேசுங்க. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் எனக்குள் வாசமாய் இருக்கிறார். ஆதாம் பேசினா தேவன் உண்டாகு 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 என்று சொன்னாரு. மனுஷன் வந்தான், பறவை வந்துச்சு, விலங்கு வந்துச்சு, மீன் வந்தது, ஓ தாவரங்கள் வந்தது, எல்லாம் ஒரு வார்த்தையினால சிருஷ்டித்தார். இயேசு இல்லாமல் ஒன்றுமே சிருஷ்டிக்கல. பிறகு அதை ஆதாம்கிட்ட கொடுத்துட்டார் பவரை. நீ எதை பேசுறியோ என்ன மாதிரி அது நடக்கும் என்று சொன்னார். இன்னைக்கு சபைக்கு கர்த்தர் சொல்றாரு, ஓ வார்த்தையின் கிறிஸ்துவாகிய மகிமை உனக்குள் இருக்கிறனால வாயை பொத்தாத. வாயை பொத்துறது அறிவாளி நினைக்கலாம், முட்டாள். தேவனுடைய வார்த்தையை பேசும்போது ஆவியானவர் செயல்படுவார். வாயை திறக்கலைன்னா உனக்குள்ள விடுதலை வராது. கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டு அங்கு விடுதலை உண்டு. Glory to God. இயேசுவின் நாமத்தினால் பிசாசை எதிர்த்து நிற்கிறேன். அவன் என்னை விட்டு ஓடி போவான், அவன் என்னை விட்டு ஓடி போவான், என் வீட்டை விட்டு ஓடி போவான். என் வீட்டு குட்டி நரகம் போல இருக்கா? இயேசுவாகிய பட்டயத்தை தூக்கு. வாதை என் கூடாரத்தை அணுகாது, ஒரு பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. நான் நீதிமான், எனக்கு ஒரு கேடும் வராது. என் பாதையிலே ஜீவன் உண்டு, மரணம் இல்லை. கொடுமை எனக்கு தூரமா இருக்கும், பயம் என்னை அணுகாது. பொல்லாப்புக்கு நான் பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். மது கோலும் தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு மத்தியிலே ஒரு பந்திய ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகித்து என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி. அப்படி நீ சொல்ல சொல்ல என்ன தெரியுமா, அந்த மகிமை வெளியே, வானம் எப்படி அந்த மகிமை வெளிப்படுத்துதோ, மனுஷன் தம்முடைய மகிமையை, தேவ பிள்ளைகள் தம்முடைய மகிமை இந்த உலகத்துக்கு காட்ட ஆரம்பிப்பார்கள். சத்துருக்கு தேவன் யார் என்பதை காட்ட ஆரம்பிப்பார்கள். ஓ glory to God. கர்த்தர் சொல்றாரு, அநேகருடைய வாழ்க்கையில இந்த சத்தியத்தை பயன்படுத்துறத, ஓ கர்த்தர் அவங்க வாழ்க்கையை மாற்ற போறாரு. இருள் விலக போகுது, உன் குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை மாற போகுது. நீ மாமிசமாகவே முயற்சி பண்ணி அப்படி பண்ணிடலாம், இப்படி பண்ணிடலாம், இப்படி சமாளிச்சிடலாம், அது கர்த்தருக்கு பிடிக்காது. மாமிசம் ஒன்றுக்கும் உதவாது. மாமிசத்தில் நன்மை வாசமா இருப்பதில்லை. இன்றைக்கு கர்த்தர் உன் கையில வாளை கொடுக்கிறாரு, உன் கையில ஆயுதத்தை கொடுக்கிறாரு. வார்த்தையினால ஜெய், வார்த்தையினால நீ ஜெயிக்கணும். பிதா கொடுத்த ஒரே கான்செப்ட் இயேசு மட்டும்தான். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். வேறு வழியா வர்றவன் கள்ளனும் கொள்ளைக்காரனும். நீங்கள் வேறு ரூட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணாதீர்கள். உங்களுக்கு பிதா இயேசுவை தந்திருக்கிறார், வார்த்தையாகிய இயேசு மகிமையை தந்திருக்கிறார். அந்த மகிமை பயன்படுத்துங்க. ஆவியானவர்
அந்த வேலையை முழுசா செஞ்சு உங்களுக்கு வெற்றியை கொண்டு வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ பரிசுத்த ஆவியானவரே, அற்புதமான ஆவியானவரே, கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற ஆவியானவரே, வார்த்தையின் தேவனா இயேசுவே, பிதாவே, உங்க கூட இயேசு எப்பொழுதும் வெளிச்சமாகவே இருக்கிறார். வெளிச்சம் இருக்கட்டும். உங்களோடு எப்பவும் ஏற்கனவே வெளிச்சம் இருக்கு. ஆனா அந்த பூமி இருளா கிடக்கு. அதுக்கு வெயிட்டிங். அவர் வந்து, இயேசு வந்து, அவர் வார்த்தை இல்லாமல் எதுவும் உண்டாக்கவில்லையா? அப்படி என்னால் பிதா இயேசுவை கொண்டுதான், வார்த்தையின் தேவனான மகிமையை கொண்டுதான் எல்லாவற்றையும் படைத்தார் என்று யோவான் சொல்லுகிறார். அந்த வார்த்தைக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. அது இருளிலே பிரகாசிக்கிறது. இருள் அவனை பற்றிக் கொள்வதில்லை. பிரச்சனை அவனை தோற்கடிக்க முடியாது. ஓ glory to God. அந்த மகிமை இப்போ உன் மேல இறங்கி கொண்டு இருக்கிறது. ஓ இப்ப நீ விசுவாசி. இப்ப ஆதாமை போல பேசு. கிறிஸ்துவானவர், கிறிஸ்துவானவர் இப்ப உங்களை நிரப்ப போறாரு. இப்ப அந்த பிரச்சனை மாறப்போகுது. கிறிஸ்துவானவர், கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாய் எனக்குள் வாசமாய் இருப்பது என்ற ரகசியம். கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாய் எனக்குள் வாசமாய் இருப்பது என்ற ரகசியம். இப்பொழுது யாரெல்லாம் வாயை திறந்து வசனத்தை பேசுகிறார்களோ, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி முழு அழிவிலிருந்து இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக. இந்த உண்மையான கிறிஸ்துமஸ் ஆசீர்வாதத்தை அனுபவிப்பார்களாக இயேசுவின் நாமத்தினாலே. ஓ thank you Lord, thank you Lord, thank you Jesus, thank you Holy Spirit. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இப்பொழுது ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அவர் வார்த்தைக்காக செயல்படுகிறார். வார்த்தையாகி இயேசுவுக்காக செயல்படுகிறார். அந்த மகிமையை ப்ரூஃப் பண்ணுகிறார் ஆவியானவர். thank you. உன் வாழ்க்கை மாறப்போகுது. ஓ உன் பயம் விலகுது. தேவதூதன் சொன்ன போல பயப்படாத. இனி பயந்து பயந்து நீ வாழ வேண்டிய அவசியம் இல்லை. செத்து செத்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை. உன் கையில வாழ கொடுத்தாச்சு. வார்த்தையாகி இயேசு உன் கையில தந்துட்டாரு. அதை இருதயத்தில் நிரப்பி வாய் வழியா சொல்லி அனுப்பு. பேசு. ஆதாமை போல எல்லாம் மாறும். மாறாது மாறாது என்று பிசாசு உன்னை பயங்காட்டி வச்சிருக்கிறான். கண்டிப்பா மாறும். தேவனுடைய வார்த்தைக்கு, அவருடைய நாமத்திற்கு எல்லாம் முழங்காலும் மடங்கும். ஓ ஜீசஸ், நன்றி அப்பா. இந்த கிறிஸ்துமஸ் ஆசீர்வாதங்கள் ஒவ்வொருவருக்கும் வார்த்தை மூலியமா ஆவியானவர் கடத்தி கொண்டு வந்து கொண்டு இருக்கிறார். நாங்கள் பேசுற விசுவாசிகளாக, ஊமை விசுவாசிகளாக இருக்கக்கூடாது ஐயா. பேசுற விசுவாசிகளாக. அப்போஸ்தலர்கள் எங்கும் போய் பிரசங்கம் பண்ணினார்கள், வார்த்தையை பேசினார்கள். ஒவ்வொரு இடங்களிலும் ஆவியான அற்புதங்களை நிரூபித்தார். இன்னைக்கு உங்களை என்னையும் கொண்டு அதை செய்ய போகிறார். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. அந்த மகிமை எனக்குள் இருக்கிறது. சூரியனை, வானங்களே அந்த மகிமை வெளிப்படுத்துமானால் எனக்குள் இருக்கிற மகிமை நான் வெளிப்படுத்த போகிறேன். கிறிஸ்துவுக்காக அந்த மகிமை வெளியே கொண்டு வர போகிறேன். அற்புத அடையாள ஊழியங்களை செய்ய போகிறேன். ஆண்டவருடைய மகிமை இந்த உலகத்துக்கு காட்டணும் என்று ஒவ்வொருவரையும் கத்த தேடிக்கொண்டிருக்கிறார். தேங்க்யூ லார்ட். வந்த ஒவ்வொருவர் மேலும் இயேசுவின் நாமத்தில் மகிமை உண்டாவதாக. ஒவ்வொருவருக்கும் அற்புதம், அந்த கிறிஸ்துமஸ் அற்புத ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு மேல் உண்டாவதாக. கர்த்தருடைய கரம் அவர்கள் மேல் அமர்வதாக. துதியும் கனமும் மகிமையும் வார்த்தையின் தேவனாய் இயேசுவுக்கு நான் செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.